ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஆட்டோகேட் டுட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா WBLOCK அப்படின்ற ஒரு கமாண்ட் பற்றி தான். ஸோ இந்த கமாண்ட் வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்றது நான் சொல்கிறேன். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம் என்னென்ன. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ராயிங்கை போட ஸ்டார்ட் பண்ணும்போது எம்டி ஃபைலாக இருக்கும், இல்லைனா நீங்கள் கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பட் ஒவ்வொரு டைம் கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ண ஃபைல்ஸ், ஆப்ஜெக்ட்ஸு, பிளாக்ஸ் எல்லாம் நிறைய ஆக உங்களுக்கு ட்ராயிங் வந்து ஸ்லோவாயிரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இன்னொரு இதில் காப்பி பேஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா இதில் உள்ள செட்டிங்ஸ் வந்து அதில் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் லைன் டைப் ஸ்கேலு அந்த மாதிரி இதெல்லாம் அதில் வராது. ஸோ அந்த ப்ராப்ளமெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம WBLOCK பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபைல்ஸை மட்டும் தனியாக ஒரு ட்ராயிங்காக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு சைஸ் கம்மியாகும், ஒர்க் டைம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்குது. இதில் வந்து இதிலே நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஃபைல் ஸ்லோவாகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இருக்கிறதுல எந்த பிளானில் ஒர்க் பண்ண போகிறேனோ அந்த பிளானை மட்டும் சூஸ் பண்ணி அதை வந்து தனியாக ஒரு பிளாக்காக நான் சேவ் பண்ண போகிறேன். இப்போ இதுதான் நான் ஒர்க் பண்ண வேண்டிய பிளான் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஏகப்பட்ட பிளாக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வச்சுருக்க இந்த ட்ரீஸு, அதில் வச்சுருக்க அந்த சின்ன சின்ன ஃபர்னிச்சர்ஸு, ஹேச்சஸ்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து ஹேச்சஸ் கூட உங்களுக்கு வந்து சைஸ் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய இதில் உள்ளதே சைஸ் ஓரளவு கம்ப்ளீட் ஆகணும். அது போக இதை நான் மறுபடியும் நிறையா ஒர்க் பண்ணும்போது சைடில் உள்ள பிளாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிளாக்ஸ் வச்சுருப்பேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சைஸ் அதிகமாகும். இதை கம்மி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, WBLOCK அப்படின்னு கமெண்ட் நீங்கள் டைப் பண்ணுங்கள். பிளாக் பண்ணுற மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு. சோர்ஸ் வந்து பிளாக், என்டையர் ட்ராயிங், ஆப்ஜெக்ட்னு காட்டும். இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணுறதுனால ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுட்டு பிக் பாயிண்ட்டை நான் வந்து 0 வச்சுட்டேன். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு அதில் ரீட்டைன், கன்வெர்ட் டு பிளாக், டெலிட் ஃப்ரம் ட்ராயிங்னு இருக்கும். ரீட்டைன்னா உங்களுக்கு ரீட்டைன் பண்ணும், கன்வெர்ட் டு பிளாக்னா அந்த இதில் பிளாக்காக கன்வெர்ட் ஆகிருக்கும். டெலிட் ஃப்ரம் ட்ராயிங்னா அந்த ட்ராயிங்லேருந்து உங்களுக்கு டெலிட் பண்ணிடும் நம்ம செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸை. குயிக் செலக்ட் தேவையில்லை. இப்போ வந்து ரீட்டைன்ன்றதுனால ஆல்ரெடி இருக்கிற ட்ராயிங்லேயும் இருக்கும், புது ட்ராயிங்லேயும் நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ அது எங்கே சேவ் ஆகணும் அப்படின்ட்டு ஃபைல் டெஸ்டினேஷன் வந்து நீங்கள் கீழே கொடுக்கணும். நான் செலக்ட் பண்ணி டெஸ்க்டாப்பில் நியூ ஃபோல்டர் அப்படின்ற ஒன்று இருக்குது. நியூ ஃபோல்டரில் நான் போடுறேன். ஃபைல் நேம் வந்து plan 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது நம்ம செலக்ட் பண்ணும்போது தனியாக ஒரு பிளாக்காக இருக்கிறது தனியாக ஒரு ட்ராயிங்கில் வந்து உங்களுக்கு செட் ஆகிருக்கும். ஸோ அதோட யூனிட்ஸு இன்ச்சஸில் வச்சுட்டேன். ஓகே கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது தனியாக ஒரு நியூ ட்ராயிங்கில் இது மட்டும் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். அது ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். டெஸ்க்டாப்பில் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணாமல் plan 1 வந்துருச்சா. செலக்ட் பண்ணிங்கன்னா சைஸும் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதை செலக்ட் பண்ணமோ அது மட்டும் தனி ட்ராயிங் ஃபைலில் வித் சேம் செட்டப், நம்ம லைன் டைப் ஸ்கேலு ப்ளஸ் வேறு என்னென்ன செட்டப்லாம் உள்ள ஹேட்ச் செட்டப்லாம் என்ன இருக்குதோ அதோட உங்களுக்கு பக்காவாக நான் அந்த ட்ராயிங்கில் உள்ள மாதிரியே வந்துடும். இது வந்து மாடலில் உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் அதே நேரத்தில் நீங்கள் வியூ போர்ட்டில் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் ஒரு ட்ராயிங் ஃபைல்ஸில் வந்து இப்போ நீங்கள் ஒரு 10 பிளான் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் பிரிண்ட் எடுக்கும் போதோ இல்லை உங்களுக்கு லேஅவுட்டில் வைக்கும் போதோ ஒரு பிளான் தான் வைப்பீங்க. மீதி 9 பிளானை நீங்கள் பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் சைஸும் அதிகமாக இருக்கும் அண்ட் ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் வேறு யாருக்காவது கிளைண்ட்டுக்கோ இல்லை வேறு யாருக்கோ சென்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரே ட்ராயிங்கில் ஒர்க் பண்ணிட்டு ஃபைனலாக இல்லை ஒரு 50% ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் கூட உங்கள் ஃபைல் சைஸ் கம்மி பண்ணுறதுக்கு WBLOCK பண்ணி இன்னொரு ட்ராயிங்கில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வேறு எதுவும் புரியல, வேறு எதுவும் டுட்டோரியல்ஸ் நான் போடணுன்னா கூட கேளுங்க, கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். சீக்கிரமாக நான் அதுவும் ரெடி பண்ணி போடுறேன். அண்டு இது போக இன்னும் நிறைய பேசிக்ஸான டுட்டோரியல்ஸ்லாம் வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பை.